விவிஷனில் அனைவருக்கும் வெங்கடேசன் மத்தியின் அன்பு வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லியிருந்தேன். ரஜினி, கமல், எம்எஸ் விஸ்வநாதன் காம்போவில் கேபி ஒரு படம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் ட்ரிப். ஸோ கதையே இல்லாமல் ஒரு படம் பண்ண போகிறோம். இப்போ வந்து கதையின் நாயகனாகலாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் கதையே இல்லாமல் நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேபி சொல்கிறாங்க. கமல்ஹாசன் கூட சார் என்ன சார் இது அப்படின்றாரு. ஆமாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்க, இளைஞர்களுக்காக நான் பண்ணுறேன், என்னுடைய ஜோனர்லேருந்து மாற்றி வர்றேன், சரிங்களா, என்னுடைய கதையிலேருந்து மாற்றி வர்றேன், இது உங்களுக்காக நான் எடுக்கிற படம், என்னுடைய ஃபஸ்ட்டு ஈஸ்ட்மன் கலர் படம் இது. ஸோ அப்போ எப்படி இருக்கும் பார்த்துங்க. இதில் போய் கதையெல்லாம் சொல்லி டென்ஷன் பண்ணி டார்ச்சர் பண்ணோம்னா மக்கள் வந்து அவ்வளோ அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் போகிறார். ஸோ எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்டு விஷயத்தை போகிறான்னு சொல்லிட்டார். எம்எஸ் விஸ்வநாதன் நீங்கள் தான் ஹீரோன்னு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ இப்போ கதை பேசப்படுது. ஸோ 4 பேரை வச்சுட்டு தான் கேபி அவங்க பேசுகிறாங்க. பேசும்போது வந்து கமலுடைய விஷயத்தை சொல்கிறாங்க. உனக்கு பேர் வந்து ஜெயபிரதா, இப்போ பேன் இண்டியா மாதிரி கிரியேட் பண்ணார். தெலுங்கில் அன்றைக்கி ரொம்ப டாப்பில் இருக்காங்க அவங்க. அதை தமிழ்லேயும் கேபி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்படிலாம் ஒரு விஷயம் போயிட்டு வந்துட்டுருக்கு. கமல் ஓகேன்றாங்க. எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட கதை சொல்லும்போது உண்மையிலேயே எனக்காகவே இந்த கதையை நீங்கள் பண்ணுறது மாதிரி இருக்கே கேபி அப்படின்னு எம்எஸ் விஸ்வநாதன் பண்ணுறாரு. இப்போது எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் இளையராஜாவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த படம் போகுது. அந்த ஒரு டைப் ஆஃப் வியூ அந்த கதையை அமைப்பது. ஸோ இப்போ ரஜினிகிட்ட கூப்பிட்டு கேபி அவங்க வந்து அவருடைய கேரக்டர் ஒன்று சொல்கிறார். சொல்லும் போது வந்து ரஜினி ஃபுல்லாக ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டே இருக்கார். எடுத்து முடிச்சிட்டோன்னே பட் இதுலேயும் ஒரு சின்ன குறுக்கு போகிறார். இதுலேருந்து கேரக்டர்ஸ் வந்து இதில் ஹீரோ யாருன்னா யாருமே கிடையாதுப்பா, நீங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் தான் ஹீரோ, எல்லா பேருமே ஹீரோ. அதனால் இதில் வந்து கமலா, ரஜினியா, திலீப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க நீங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து கேபி சொல்லிட்டார். 4 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தான் மேட்ரு அப்படின்னு. இப்போ ரஜினிகிட்ட அந்த விஷயத்தை சொல்லும்போது ரஜினிக்கு வந்து இந்த காமெடி சென்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப அதிகம். அது அப்படியே ஃபீட்பேக் எடுத்துகிட்டே வர்றார். எடுத்துகிட்டு வந்துட்டு கதையை கேட்டு கேரக்டரை முடித்தோன்னே ரஜினி வந்து கேபி கிட்ட கேஷுவலாக விஷயத்தை சொல்கிறார். சார் இதுலேருந்து நான் ஒரு சின்ன ஒரு பிட்டை எடுக்கிறேன் சார்ன்றாரு. இதுலேயுமானியே சரி சொல்லுன்றார் கேபி. அப்பா சார் நாகேஷுடைய நான் ஒரு கேரக்டர் எடுக்கிறேன் சார் இதை அப்படின்றார். நாகேஷ் வந்து ரொம்ப பிடிச்ச நடிகர் ரஜினி சாருக்கு. ஸோ சிவாஜி எந்த அளவுக்கு பிடிக்குமோ, மக்கள் திலகத்தை எந்த அளவுக்கு பிடிக்குமோ, காமெடியில் வந்து நாகேஷுடைய படங்களை ரொம்ப ரசித்து பார்த்துருக்காரு. நீர்க்குமிழி படம்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ தடவை பார்த்தேன்னு சொல்கிறார் அவர். சர்வசுந்தரம் படம், ஸோ 2மே கே பாலச்சந்தர் டைரக்ஷன் வந்த படம் தான். இதெல்லாம் நான் வந்து அவங்களுடைய லெசன் மாதிரி எனக்கு நான் எடுத்து நிறைய விஷயங்கள் நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரஜினி சொல்கிறார். அப்போது நாகேஷோட ஒரு கேரக்டர் நான் எடுக்கிறேன், எடுத்து இது எதையும் மிக்ஸ் பண்ணுவோம் சார் அப்படின்றார். அப்படியா, அது எந்த படம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சார் உலகம் சுற்று வாலிபெல்லாம் நாகேஷ் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஆமையா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது, அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அவருடைய ஒரு சின்ன பிட்ஸை எடுத்துக்கிறேன் சார் நான், அப்புறம் இதில் ஒரு மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம் சார் அப்படின்னு ரஜினி சொல்கிறாரு. ஓகே எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது உங்களுக்காக பண்ணுற படம் தான் அப்படின்னு சொல்லி கேபி திரும்பவும் அழுத்தமாக சொல்கிறாரு. ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுங்க எல்லா பேரும், ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கப்பூர் தான் ஷூட் ஃபுல்லாகவே அப்படின்ட்டாங்க. எமோஷனல் கூப்பிட்டு கம்போசிங்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. இதில் வந்து ஒரு சப்டைட்டிலும் போடுறாங்க, இன்னிசை மலை அப்படிங்கிற ஒரு சப்டைட்டில். ஸோ அந்த இன்னிசை மலை அப்படின்னு போட்டால் எந்த அளவுக்கு பாட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எமோஷனதுக்கு இன்னும் கொஞ்சம் பேடன் அதிகமாகுது. டைட்டிலாக இது அப்படின்னு கேட்குறாரு எமோஷனா. டைட்டில் கிடையாது, டைட்டில் கீழே ஒரு சப்டைட்டில் ஒன்று போடுறேன், நான் இல்லையடி கொடுக்குறேன், இதுதான் மேட்ரு அப்படின்றாரு. அப்போது எமோஷன் அதை யோசிச்சுட்டு அப்படி யோசிக்கிறார். கேபி ஒன்றும் யோசிக்காதீங்க சார், நீங்கள் வந்து செலவை பற்றி யோசிக்காதீங்க, இது செலவு என்னன்னாலும் பரவாயில்ல, ஜாலியாக ஒரு படம் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லும் போது எம்எஸ் விஸ்வநாதன் கம்போஸ் போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 சாங் வரும் படத்தில் பார்த்தீங்கன்னா. அப்படியே ட்ராவல் ஆகுது, படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் ஒரு எபிசோட் பண்ணுறாங்க, அப்புறம் சிங்கப்பூருக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது கேபி அவர்கள் கூப்பிட்டு ரஜினி கிட்ட கூப்பிட்டு இதில் ஒரு அதாவது 2 சாங் வந்து, அதாவது உனக்கு ஒரு சாங் இருக்குது, மற்றதெல்லாம் கமலுக்கு, பட் இன்னொரு சாங் நான் க்ரியேட் பண்ணுறேன் ரஜினி உனக்கு அப்படின்றார். என்னங்கும்போது அந்த சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து கமல் வந்து லவரோட பேசிகிட்டு இருப்பார். ஸோ இங்கே ஆடிட்டோரியத்தில் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கூடிடுவாங்க, டைம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது கமல் வந்தால் தான் அந்த சிங்கிங் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஒரு வியூ போகும். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது ஆடியன்ஸ் எல்லாம் கலாட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க கத்த ஆரம்பிக்கும் போது ரஜினி வந்து டக்குன்னு பார்க்கும்போது கமல் வரும்போது வரட்டும்னு சொல்லிட்டு அவர் சாங் அவங்க. ஸோ இந்த நம்ம ஹாலிவுட்டில் பார்த்திங்கன்னா அப்பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் ட்ரூப் இருந்துச்சு, அது உலகம் பூரா பிரசித்தி பெற்றது. சென்னையில் கூட வந்து மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பீரியடு. அந்த பேக்ட்ராப் ஸ்கோரில் தான் இந்த கதை அமைப்பே போகும். உங்களுக்கு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸில் ஒரு இன்னிசை மலை, ஒரு மியூசிக் ட்ரூப். என்ன படம்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு யோசிக்கிறீங்களா? சொல்லிடுறேன், அந்த படம் நினைத்தாலே இனிக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிக்சரை நினைத்தாலே இனிக்கும் படத்தை உருவாகினேன். டைட்டில் எம்எஸ் கட்டவுடனே சூப்பராக இருக்கு. இப்போ ஒவ்வொரு சாங்குமே அப்படி நினச்சா இனிக்கணும்.
இன்ன வரைக்குமே அந்த சாங் நீங்கள் கேளுங்க, 79 வந்த படம் இன்ன வரைக்கும் நினைத்தலைங்க சாங் வந்து பயங்கரமாக வந்து ஹிட்டான ஒரு சாங்ஸ் எல்லாமே. அது இன்னிசைமில் சப்டைட்டில் போட்டாங்க. அப்போது அந்த சாங்கு ஒன்று எடுக்கலாம் போது கமல் வரதுக்கு லேட்டாகிற மாதிரி சுச்சுவேஷனை மாற்றுறாரு கேபி. ஸோ ரஜினிக்காக மாற்றுறாரு. உனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, இன்னொரு பாட்டு சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனையை மாற்றுறாரு கேபி. இப்போ சீனை மாற்றும்போது கமல் வந்து அவுட் ஆஃப் ஃப்ரேமில் விட்டு அந்த ஸ்டேஜ் ரஜினியை பாடுறாரு. அதுதான் சம்போ சிவசம்போ சாங். என்ன ஹிட், எம்எஸ் விஸ்வநாதனுடைய டோனில் வரும். அது திடீர்னு உருவாகினது. ரஜினிக்காக ஒரு சாங் உருவாக்குறேன்னு கேபி வந்து எம்எஸ்கிட்ட சொல்கிறார், அந்த சாங் வந்து கமல்ஹாசன் பாடுற மாதிரி ஒரு சீன் போகும், இது ரஜினிக்காக மாத்திரம் ஒரு சாங் போடும்போது இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் வந்து நீங்களே பாடிடுங்கன்றார் கேபி. அப்போ கேபி வந்து எம்எஸ் விஸ்வநாதன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படிங்கும்போது அந்த சாங் வருது. அந்த சாங்குடைய அந்த மிடில் வர வார்த்தைகள்லாம் இன்றைக்கி கூலி படத்தில் வந்து இந்த டீசர் ஒன்று விட்டாங்க பார்த்தீங்களா, லோகேஷ் கனகராஜ். இந்த டீசரில் சொல்லியிருப்பான், அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன செய்தார்கள், அப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காது அப்படின்ற ஒரு லீடு வரும் பார்த்தீங்களா, அது நினைத்தால் நிற்கும்ல ரஜினி பாடுற அந்த சாங்கில் வர்ற பாட்டு வரிகள் அது. ஸோ எப்போ பண்ணது எப்போ யூஸ் பண்ணுறாங்க பாருங்க லோகேஷ் கனகராஜ். இது கூலி படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு அந்த டீசர் கூட. ஸோ அப்போ அந்த சாங் உருவாகுது. ஸோ நினைத்தாலே நிற்கும் இதில் வந்து அந்த சம்பு சிவசம்போ அப்படிங்கிற ஒரு சாங் வருது. பாட்டு எண்டில் கமல் என்ட்ரி அந்த மாதிரி ஒரு சீனை மாற்றி வச்சுருப்பார். ரஜினி சார் வந்து கேவி சார் கட்டி பிடிச்சி, சார் பாட்டு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது சார், இது ரொம்ப ரொம்ப ஹிட்டாக இருப்பீங்க மாதிரி சொன்னோன்னே, உடைய எல்லாமே எனக்கு நீங்களே 2 கண்கள் மாதிரியா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய பேசப்படணும் வரணும், இல்லை யார் பெரியவன் யார் வச்சுலாம் எனக்கு கிடையாதுப்பா, நீங்கள் 2 பேரும் எப்பவும் போல் ஒரு நல்ல நண்பர்களாக ஃப்ரெண்ட்ஸாக தான் ட்ராவல் பண்ணணும் இண்டஸ்ட்ரியில், 2 பேரும் ஒரு ரேஞ்சு போவீங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு கேபி அவங்க சொல்கிறாங்க. 2 பிளஸ்ஸிங் வாங்குறாங்க. அந்த சாங் உருவாகுது, ஹிட் ஆகுது. இன்னொரு சாங் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு கேரக்டரில் கீதாவோட ஒரு சாங் வரும், நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் போனான்ட்டு அந்த ஒரு டூயட் சாங் ஒன்று வரும் மேட்டர். ஸோ இது 2 சாங்கும் போட்டு ஹிட் ஆகி கமலுக்கு ஈக்குவல் கொடுத்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸோடு வச்சு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. படமும் 100 நாளைக்கு மேலே பிச்சுக்கிட்டு போச்சு அந்த படம். எம்எஸ் விஸ்வநாதன் யாருங்கிறத வந்து அந்த படத்தில் ப்ரூவ் பண்ணார். இளையராஜா ஒரு பீக்கில் போனால் கூட இளையராஜா விட இந்த டாப் அவ்வளோ அருமையாக எம்எஸ் விஸ்வநாதன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு லீடு போய்கிட்டு இருக்கு, படம் ஹிட் ஆகுது. நாகேஷோடைய உலஸ்ட் வாலிபனில் அதாவது எந்த பொருள் எடுத்தாலும் தூக்கி பாயில் வச்சுட்டு போகிற ஒரு கேரக்டர், அதே மாதிரி தான் இதில் ரஜினியும் பண்ணியிருப்பார். அந்த இம்பேக்ட் அவர் பிடிச்ச கேரக்டர் உள்ளே வைப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாப்பிடுது. படம் ஹிட் ஆகுது. ஃபஸ்ட்டு கலர் படம், சொல்லி வச்சது மாதிரி 100 நாளைக்கு மேலே சக்கப்போடு போட்ட படம் இது. இதுக்கு அடுத்து கேபி அவர்கள் வந்து ரஜினிகிட்ட சொல்கிறார், இது வரைக்கும் நான் ஒன்று வச்சு நிறையா படங்கள் பண்ணிட்டேன், ஒரு 5-6 படம், அடுத்த ஒரு படம் நான் பண்ண போகிறேன், இது ஹிட் ஆகிடுச்சுன்னா எல்லா படமே ஹிட்டு கொடுத்தாச்சு, பட் அடுத்து அந்த படம் பண்ண போகும்போது அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ எனக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேபி சொல்கிறார். ரஜினி சார் நீங்கள் தான் எது சொன்னால் நான் கேட்பேனே சார், நீ கேட்ப, ஆனால் இந்த கேரக்டர் என்னங்கிறத சொன்னால் நீ கேட்க மாட்ட, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸே அதுதான், ஆனால் எனக்கு அது இல்லாமல் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். சார் புரியல சார்ன்றார். புரியல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கிறார் கேபி. படம் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், படம் நிச்சயமாக பண்ணுறேன். நீ படம் பண்ணுவ அது எனக்கு தெரியும், ஆனால் அந்த கேரக்டரில் வர ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், நீ செய்யணும் அப்படிங்கிறத நீ ப்ராமிஸ் பண்ணாதான் நான் உன்ட்ட கதை சொல்லுவேன், அந்த படம் நான் உனக்கு பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. ரஜினி சார் ரொம்ப யோசிக்கிறாரு என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கே நீ சொல்ல வேணாம், நீ நாளை கூட வந்து சொல்லு அப்படின்றாரு. சரி, மறுநாள் டைம் எடுக்கிறாரு. கேபி போட்ட அந்த புதிரில் வந்து ரஜினி ஒரே குழப்பம், ஃப்ரெண்ட்ஸு மத்தியிலலாம் டிஸ்கஷன் பண்ணுறாரு. இப்படி ஒரு விஷயத்தை கேபி சொல்லிட்டாரு, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸு வந்து சரி விஷயத்தை கேள்றா அப்படிங்கிறாங்க ரஜினிகிட்ட. விஷயத்தை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு, எனக்கு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு. சரி விடு, உன்னை அறிமுகப்படுத்தினா உனக்கு நல்லா தானே பண்ண போகிறாரு, ப்ராமிஸ் பண்ணுன்றாங்க இல்லை பேர். ரஜினி ஒரு முடிவோடு வந்து கேபிகிட்ட வந்து சார் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் சொல்கிறத நான் சரின்னு சொல்லி இதை ப்ராமிஸ் பண்ணுறேன். அந்த படம் உருவாகுது. கேபி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அது என்ன படங்களா நான் அடுத்த வீடியோ உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.